உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் நிற்குதுல அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். என்னவோ தெரியல மாமி, உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்னவோ ஒரு ஆனந்தம். என் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. என் பொண்ணுக்கு ஆறு ஏஜ் தான் ஆகுது. இந்த எபிசோடு பார்க்கும்போது என் பொண்ணுக்கே மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அது மட்டும் இல்லை, உச்சி குடும்பிக்கு அந்த பழைய ட்ரெஸ்ஸு தான் அழகு, அதையே மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கம்மா. உங்கள் கமெண்ட் படிக்கிறதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உச்சி குடும்பிக்கும் பழைய ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம். ஓகேம்மா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்டா கஞ்சி வாங்கிட்டு வர சொல்லி கொண்டு வந்து டிப்பனை வச்சாக்கா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஜவுடாலாம் கிடக்குறியா? போய் கஞ்சியை வாங்கிட்டு வா. நான் எல்லாமே வாங்க முடியாதுன்னுச்சாமா, நீனே போய் வாங்கிட்டு போ. விளக்கமத்தாடி வாங்க போறா, எந்திரிச்சு மரியாதையா போய் கஞ்சியை வாங்கிட்டு வாங்க. என்ன கேடு? நீதான் குளத்து குளிக்க விட மாட்டேங்கிறியா? வேலை மட்டும் பார்க்கணும், நான் மட்டும் போய் குளத்து குளிக்கூடாது. பையன் உள்ள போறானு தெரியுமா? அது மாதிரி ஜாலியாக ஆக்கிதான் குளத்துல. அது சாயந்தரம் போய் குளிக்கிறதா நோம்புலாம் நல்லா இருக்கும். எவனும் எங்கேயும் தொலைச்சிட்டு போறான். உனக்கு நீச்சல்லாம் தெரியாது, குளத்துல போய் நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டே ஏலாது. போய் கஞ்சியை வாங்கிக்கிட்டு வா. போக முடியாது. இவனை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு மாரடிக்க ஏழலாமா? அவள் ரோஜாட்ட சொல்லி கூட்டிக்கிட்டு போடினாலும் போய் தொலைய மாட்டேங்கிறான். அங்கே வந்து படுத்துக்கிட்டு நம்ம உசுரை வாங்கிக்கிட்டு கிடக்குறான். இரு, இந்த உங்க அம்மாவை வர சொல்லிக்கிறேன். யார் வந்தாலும் நம்ம முடிவுதான். ஆமா, கஞ்சி முடிஞ்சு தொலைஞ்ச பேர் பழக்க அப்படி கிடக்குறானே வரைச்சிக்கிட்டே. இன்னைக்கு மட்டும்தான் போவானே. ஆமா, செத்த நேரம் போய் குளிச்சுட்டு வந்துடுறேனே, கடந்து ஊறக்கூடாது. போ இப்போ கஞ்சியை வாங்கி கொடுத்துட்டு செத்த போய் குளிச்சுட்டு வந்துடு குளத்துல. சூப்பர் ஜெயின்சா, இப்போதான் இல்லை ஜெயின்சா. ஜெயின்சா எனக்கு இன்னொன்று எதுவும் வாங்கி தரியா? பெருநாளைக்கு எனக்கு மினுக்க வேட்டி வாங்கி தரியா ஜெயின்சா? நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறது அந்த கால நோம்புல எப்படி பெருநாளைக்கு ஆண்கள் பெண்கள்லாம் ட்ரெஸ் எடுத்தாங்க, கடைக்கடையா ஏறி இறங்குனாங்களா இல்லை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெண்டாவது, குட்டி முஸ்தபா கேட்குற மினுக்க வேட்டி அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ வர்ற கைலிங்கள் எல்லாம் கீழே பச்சைக்கரை மஞ்சக்கரை கருப்பு கரைன்னு சொல்லி கரை இருக்கும் வேஷ்டி கீழே. இல்லைன்னா கைலி கீழே வந்து இது இருக்கும், கோல்டு கலர்ல வந்து ஜருக வச்ச பார்டர் மாதிரி இருக்கும். அந்த காலத்துல என்ன இருக்கும்னா கைலி குறுக்க ஜருக கொடுத்துருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க கைலில வந்து ஜருக வந்து கைலில குறுக்க ஜருக கொடுத்துருப்பாங்க கோல்டு கலர்ல. அது பேர் வந்து ஜருக கைலி. எங்க ஊர்ல வந்து மினுக்க கைலின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ஃபேமஸ். யாருக்குன்னா சின்னது பண்ண போற பிள்ளைங்களுக்கு அந்த மினுக்க ஜருக கைலி தான் கட்டி சின்னது பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாம் இல்லை. அதுதான் போது தைக்க கொடுத்த டைலர் கடை வாசல்லே போய் உட்காந்துக்கிறியாமுல. எப்ப சட்டை தச்சு தருவேன்னு அவன் தான் 5 நாள்ல தர்றேன்டிக்கிறானா. அவனை போய் வேற ஏன் அலங்க அடிக்கிறா? ஆமா தேஞ்சா, அப்பதான் எடுத்து கொடுப்பானுவா, சீக்கிரம் தப்பானுவா. போய் டெய்லியும் போய் அங்கிட்டு போறப்ப வர்றப்பெல்லாம் என்ன தச்சாங்கணும். போன வருஷம் பத்தியா பெருநாளைக்கு முதல் நாள் தான் கொடுத்தாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தரேன்னு சொல்லிவிட்டு அவன் நம்மளை பார்த்தா தேஞ்சா நினைப்போறேன் தைக்கணுண்டு. அதனாலதான் டெய்லியும் போயிடணும். இப்போ நாளைக்கு பாரு, இப்போ போய் அங்கேதான் கிடப்பேன். சும்மா போய் டைலரை அலங்க அடிக்காத. அப்புறம் துணியை எடுத்து தோல்ல போட்டு அனுப்பி விட்டுருவான். போய் நீனே தச்சு கேண்டு. ஆமா நீ போய் சொன்னியாமல சட்டை எதுவும் பெருசா தைங்க, இறக்கி தைங்கன்ட்டு. அம்மா தான் சொல்லி கூடாதுன்னு சாமா, நான் கரெக்டாக அளவு கொடுத்து வந்துக்கிறேன். அம்மா ஜிப்பா மாதிரி தச்சுன்னா நீ தான் போட்டுக்கிறேன். அதுக்கு சொல்லலடா, போன வருஷம் தச்ச சட்டை உள்ள பாரு பத்தாம ஏறி போய் கிடக்குது. அதனால கொஞ்சம் முட்டி வரைக்கும் இழுத்து வச்சு தையுங்கன்ட்டேன். அது என்ன ஒரு குத்தமா? அப்பதான் 2-3 வருஷத்துக்கு போடலாம். அதெல்லாம் ஜெயின்ஸா எனக்கு மினுக்க வேட்டி வாங்கி தருவியா மாட்டேன் முதல்ல சொல்லு. எனக்கு அப்பதான் கஞ்சி வாங்க போவேன். வில்லுல இல்லாம வைக்கிறான். நீ போ பார்க்கலாம் என்னான்ட்டு. ஜெயின்ஸா வாங்கி கொடுத்தா மினுக்க வேட்டி வாங்கி கொடுக்கலன்னா கையிலே வேணாம் ஜெயின்ஸா. இதான் பெருசா தைக்க சொல்லி ஜிப்பா மாதிரி நான் உள்ள டவுசரை போட்டுக்கிட்டு அப்படியே போய் சொல்லிட்டு வந்துடுறேன் ஜெயின்ஸா. ஆமா அதானே உனக்கு ஆசை. விடு ரொம்ப உலமா மிரட்டி தொலைறேன். போயிட்டு வாடா வாங்கி தந்து தொலைகிறேன் போடா. ஜாலி ஜெயின்ஸா, சூப்பர் ஜெயின்ஸா. அப்பதான் ஜெயின்ஸா நல்ல ஜெயின்ஸாங்கிறது. ஆமா ஃபுல்லா வாங்கணுமா ஜெயின்ஸா? மூமா கஞ்சி பாதி வாங்கினா போதுமா மூமா? இந்த கைக்கு வர்ற வரைக்கும் மூமாம்பா. ஒரு அளவா வாங்கிட்டு வா திட்டமா. சரி போயிட்டு வருவோமா. அல்லவே இப்பதானே கஞ்சி காய்ச்சி தம்முல கிடக்கு. போய் கேட்டா திட்டுவாங்கல. போய் கேட்போம். புங்க விளையாடுறதா குட்டி முசலானுக்கு பழக்கம். வா. அஸ்ஸலாமு அலைக்கும் மைசாபே. வலைக்கும் சலாம். என்னடா அதுக்கெல்லாம் கஞ்சி வாங்க டிப்பனை தூக்கிக்கிட்டு? ஆமா மைசாபே, இப்போ குளத்தை குளிக்க போனேன். சீக்கிரம் கஞ்சி கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் வாங்கி கொடுத்துட்டு குளத்தை குளிக்க போவோம். அதுக்காக வந்தேன் ப்ளீஸ். அசரத்தோட முடிஞ்சுதானே எல்லாரும் கஞ்சி கொடுக்கணும். இப்போ உனக்கு மட்டும் முன்னாடி கொடுக்க முடியுமா? ஒரு நோம்பாளி வந்துட்டேன் வெயில்ல, திருப்பி விடலாமா வெங்கையோட? அது நல்லா பிடிக்காது. இது கொஞ்சம் கஞ்சி கொடுத்தேன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு நான் குளிக்க போவேன். ஆமாம், எப்போ இருந்தாலும் நீங்கள் தானே கொடுக்க போறியா? அதை கொஞ்சம் முன்னாடி கொடுத்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகும். எப்படி? நல்லா பேசுகிறாடா அவங்க அப்பனட்டுமே. வாப்பா நானும் தோலண்டா. வாப்பா ஃபோன் அடிச்சானா? அடிச்சா. சிச்சி அடிச்சா. என்னடா அது?
இன்னைக்கு மட்டும் தான் தருவேன், நாளைக்கெல்லாம் அசர் தொலைக்கு அப்புறம் தான் வரணும். சரியா? இவ்வளோ தூரம் வந்துட்டா வெயிலங்கிறதுக்காக தர்றேன். ஆமாம், வாங்கிட்டு போ. தொட டிப்பனோட உன்னோட பெரிய டிப்பனாக இருக்கு. அது ஒன்றும் இல்லை, அரபியப்பாலாம் ஒரு 3-4 கொட்டா குடிப்பாங்க. அவன் தானே அரபியப்பா, நைட்டு சாப்பிட மாட்டாரு, கஞ்சியை குடிச்சு படுத்துவார். அதனால தான். ஏன்னா ஓடுறதுக்கு என்ன பள்ளியாசலுக்குமே வர மாட்டேங்கிறா? ஓடிட்டு தான் இருக்குது, வீட்டில் உட்காந்து ஓடுது. இதே நோய் முடிச்சு வர்றாமா, ஓடிட்டு தான் இருக்குது. சும்மா நான் சொல்லிட்டு பாரு மைசாபே, ஆளும் சொல்ல சும்மா இருப்பாரு. மைசாப் தான் இல்லாதது. நீங்கள் ஊற்ற கஞ்சி ஊற்ற கிடக்கணே, நம்ம குளிக்க போகணும். ஊற்றி போயிட்டு வா. நாளைக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அவ்வளோதான். ஆமாம், சட்டியை தான் பார்த்துட்டு போகணும். நாளைக்கு கொஞ்சம் குளிக்க போகாம தான் இருக்கேன். சட்டி மேலேயே அந்த இதை வச்சுருப்பாங்க, ஏன்னா தள்ளி ஊற்றுறேன். நான் கொஞ்சம் ஊற்றிட்டு போய்க்கிறேன். இந்த திராவிட தொலைக்கு வராமல் இந்த வித்துடு தொலைக்கு மட்டும் கடைசியாக வந்து நார்சாக்கு வந்து உட்காந்து பார்க்கட்டும். ஒரு குரூப்பே வருது. ஏன் தொழுவைக்கு வந்தா என்ன, நார்சாக்கு மட்டும் தான் வருகிறோம் எல்லாரும். 4 நாளில் போய் சாப்பிட்டேன். 4 நாள் முன்னாடியே வந்துடுவேன். பயிர் தான் சும்மா ரோட்டில் நிற்பானுவா, அப்படியே பெல் அடிச்சு விட்டுக்கிட்டே 4 நாள் வந்துடுவேன். என்னை பார்த்தது இல்லை நீங்கள். நான் முதல் சப்புக்கு பின்னாடி நிற்பேன். நான் கொஞ்சம் மறைவாக்கிறதுனால எனக்கு தெரியாது. அண்டா உன்னே தான் எல்லாம் சொல்கிறோம். குட்டி முஸ்தபா தான் கடைசியாக வர்றான், வந்து நார்சா மட்டும் வாங்கிட்டு போயிடுறான்ட்டு. எல்லா வீட்லையும் பெல் அடிக்கிறது நீ தாண்டு பாருங்க. நான் இருக்கிற உயரத்துக்குலாம் பெல்லு சுவிட்ச் எடுத்துமா, எல்லா வீட்லையும் ஸ்லாப்பு கிட்ட வச்சுக்கிறா சுவிட்சை. இந்த மாதிரி நோம்புக்கு சரியாக கொண்டாடணும் தான். சில வீட்டில் பெல்லு சுவிட்சே வைக்கிறது இல்லை, பெல்லே வேணாண்டிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துக்குருவான். என்ன இன்னைக்கு நார்சா, இன்னைக்கு வாழைப்பழம். நேரத்தெல்லாம் அது பூமரத்தை கொடுத்துட்டாங்க, நல்லா இல்லை. இந்த காய் வேற இன்னைக்கு கொஞ்சம் நல்ல பழமா கனிஞ்ச பழமா நமக்கு எடுத்து வைங்கன்னா வந்துடுறேன். நீ போயிட்டு போல தொழு வைக்கவா போ. சரி பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சலாத்துக்கு ஒன்றும் குறைச்சலடா. குட்டி முஸ்தபா வரான்டா. என்னடா அதுக்குள்ளே கிளம்பி போறியா? டே ஆமாண்டா, குளிக்க தாண்டா போகிறான். நீ தான் வர வேண்டியதா, டக்குனு கஞ்சியை கொடுத்துட்டு வாடா. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகுற, சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடணும்டா. இருடா செத்து அந்த கஞ்சி மட்டும் தூக்கி வீசிட்டு வந்தா வீட்டில். மாப்பிள்ள உனக்கு இது எடுத்தாச்சா பெருநாளைக்கு ட்ரெஸ்ஸு? நான் ஜெயின்ஸாக சொல்லிக்கிறேன். எனக்கு மினுக்க வெட்டி எடுத்தா 2 எனக்குலாம். உங்களுக்கு என்ன எடுத்துட்டியா? நானும் எடுத்துட்டேன் மாப்பிள்ள. சூப்பர் ட்ரெஸ் எனக்குலாம். இந்த கருப்பில் கட்டப்பட்ட மாதிரி சட்டை சூப்பராக இருக்கும். அது வேட்டி வெள்ளை வெட்டி தானே எடுத்துக்கிட்டேன். வீட்டில் எடுத்துட மாட்டேன்டா, கலர் தான் எடுத்துக்குது, செமையாக இருக்கும்டா. எடுத்துட்டேடா, நான் தான் இனிமே தானே எடுக்க போகிறேன். மினுக்க வெட்டி எப்படி சூப்பராகும்ல? ஆமாண்டா சூப்பராகும்டா. பைசில் நீ எடுத்துட்டேடா? எடுத்துட்டேன் மாப்பிள்ள. ஓன் ட்ரெஸ்ஸு சொல்ல மாட்டேன். எப்போ ஓன் ட்ரெஸ்ஸு? எனக்கெல்லாம் இதுதான் மாப்பிள்ள, பள்ளிக்கூடத்துக்கு யூனிஃபார்ம் தான் மாப்பிள்ள. பெருநாளைக்கு வேறு ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டேன்டா. அதே எடுத்து பள்ளிக்கூடத்துக்கும் போட்டுக்குவோம். அதனால் வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கிறது இல்லை மாப்பிள்ள. என்ன சொல்கிறா? பள்ளிக்கூடத்து ட்ரெஸ் இப்போ யூனிஃபார்ம் எப்போ எடுத்து பெருநாளைக்கு போட முடியும்? தொலை வரும்போது எல்லாம் பார்ப்பானுங்களா? ஆமாண்டா, அதில் அப்படியே பழகிருச்சு மாப்பிள்ள. அதுதான் போடுவோம். அது கேட்காதடா, எனக்குலாம் அழுவ வந்துடும்டா. ஆமாண்டா, அவன் எப்போதுமே அப்படி தானே எடுப்பான். ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் எடுத்து கொடுப்பாங்க அவங்க வீட்டில். கலர் ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டான்டா பாவம். ஏன்டா கலர் ட்ரெஸ் இருக்க மாட்டேன்? கையில் வேட்டி தான் வாங்க மாட்டேடா அவங்க வீட்டில்? இல்லை மாப்பிள்ள, வாப்பாக்கு ஏழை இல்லை, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குண்டா, கஷ்டமா. அதனால் எடுக்க மாட்டாங்கடா. எப்போதுமே யூனிஃபார்ம் தான், பள்ளிக்கூடத்துக்கு அதை போட்டுக்குவான். இல்லாட்டி அப்புறம் அதுக்கு வேறு தனியாக எடுக்கணும்ல. அப்படின்னா வீட்டில் எப்போதுமே இப்படி எடுத்துருவாங்க. பாவண்டா அவன். சரி மாப்பிள்ள விடுங்கடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. வாங்கடா குளிக்க போகலான்டா. அதெல்லாம் எப்போதும் நடக்கிறதாண்டா. வாங்கடா குளிக்க போகலாம். நீங்கள் முன்னாடி போங்க, நான் அதை கொடுத்துட்டு வந்துடுறேன்டா. நம்மளாம் வீட்டில் அது வேணும் இது வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்கணும். இந்த காலத்தில் இப்படியும் பிள்ளைங்கள்லாம் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாப்பிள்ள பைசலுக்கு வந்து இந்த வருஷம் நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம். இந்த நோம்பு நேரத்தில் யாராவது கீரையை வாங்கிட்டு வந்து போட்டு மக்குப்படுவாங்கலாம். ஒவ்வொரு உருப்படாதவோம்மா கீரையை வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த இடுப்பெல்லாம் திருவு எடுக்குது. ஜெயின்ஸா யாருமா கதவை தள்ளிக்கிட்டு வாங்கம்மா, உள்ளறக்க தான் வைக்கிறேன். வாங்கலோ என்ன எல்லாரும் ஒன்றா வந்துக்கிறிய, வாடி உச்சி கொண்டு போய் உட்காரு. என்ன ஜெயின்ஸா இந்த நோம்பில் இவ்வளோ கீரை வாங்கி வச்சுட்டு உட்காந்துக்கிறேன்? ஏண்டி எங்கே இந்த பேமனுசன் 3ஆம் படியில் கீரை விற்கிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. நைட்டு முருங்கைக்கீரையை சுண்டி இந்த கீரை சாறு வை சவுருக்குண்டு. இதெல்லாமா நல்லா ஆக்கியும் எல்லாம் சப்பல் வைக்காது. சவுருக்கு கீரை நல்லா வைக்காதுமா. ஆமாம், இவளை வாங்கி இப்போ காய்ச்சி சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நல்லா வைக்காதும்பா. இது அரபிய பயங்கடி யான் தாங்க தான் படுத்து கிடக்குறாங்க. இப்போ அசர் தொழுவ போவாங்க. என்ன ஜெயின்ஸா அரபியப்பா போவையில் நல்லா இப்பா இந்த புடவை கூடையில் மட்டும் கொஞ்சம் புடவை கொடுத்து விட சொல்லடி. பெருநாளைக்கு புடவை எடுக்கணும். என் மாப்பிள்ளைகிட்ட சொன்னாக்க அதுக்கெல்லாம் என்ன அவசரங்கிறாரு. சட்டையெல்லாம் தைக்கவானா? இப்போ அதுவும் செவ்வளோமா? ஆமாம், அவ்வளோ நானும் தான் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லா புடவையிலையும்ல ஜிகுனாவையும் ஜரியையும்லாம் அள்ளி போட்டு போடுறானுவா. இது இப்போ என்ன புது டிசைனா? ஜெயின்ஸா மாமி இப்போ புதுசாக கரிசமணி புடவைன்னு வந்துக்குது, நல்லா இருக்குதான். அது எல்லாரும் அதாம எடுக்கிறாங்க, ஊரே அதான் உழுவுது. அதை கொடுத்து விட சொல்லுங்க, ஒரு 10 கலர் பார்த்து எடுத்துக்கிட்டு கொடுத்து விடுவான். அதான் இப்போ புது டிசைன் அடி கரிசமணி. ஏன் அந்த கம்பி படம் வெளிநாட்டு புடவையாட்டா வந்துச்சே, அதுவும் எடுக்கலையே நீங்களுவா? அது போன வருஷம் டிசைன் வாங்கி போன வருஷம் எல்லாம் எடுத்துட்டாங்க, எல்லாம் கட்டிட்டாங்க. இப்போ அன்றைக்கு இருந்து கரிசமணி புடவை தான்
சொல்லுங்க, எடுத்துட்டு வர சொல்லுங்க, நல்லா இருக்கும். இந்த வரட்டு எந்திரிச்சு அவள்கிட்ட சொல்லி விட்றேன். உனக்கு என்ன வேணும், நீனுமா கரெக்ஷன் பண்ணி எடுக்க போறா ரசீதா? குட்டி புடவை எடுக்கிறது நம்ம எடுத்து நல்லா இருக்காதுமா. நம்மளுக்கு இந்த வெறும் பூனை புடவை எடுத்து கொஞ்சம் கொடுத்து விட சொல்லடி. ஆமா, துணி லேசா ஆயிக்கிறாப்புல. சரசரண்ட துணி நல்லா இருக்காதுமா. ஆமா, சரசரண்ட இருந்தா அந்த வெயிலுக்கு கட்டியும் தொலைய இயலாது, நின்றும் தொலையாது இடுப்புல. இது அந்த வெளிநாட்டு புடவை வெட்டதை லேசா ஆயிக்குமே, அதுல ஒரு 10 கொடுத்து விட சொல்லுவான். பார்த்து எடுத்துக்கிட்டு என்னாண்டு. இந்த கடையில வேலை பார்க்குற பேரை கொடுத்து விட சொன்னா கொடுத்து விடுவானுவா. இன்னைக்கு சொல்லி விட்டா நாளைக்கு தான் வரும். அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சிருவோம். நாளைக்கு பாப்பம்மா புடவை எப்படி எடுக்கிறோங்கிறத. இந்த பேரை சொல்லியிருந்தீங்கம்மா, கொஞ்சம் பேர் அந்த பேரை சொல்லி விட்டுருவோம்மா. வாங்கம்மா. அப்துல் வாஜித், அப்துல் பத்தீன், ஆலங்குடி பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லியாச்சுமா, நல்லா இருக்கீங்களா? ஜாஸ்மின் ஃபவாஸ் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? காலித், கலில் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? ஹம்னா, ஐரின், ஆஃப்ரின், அதிராம்பட்டினம் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நிஷா பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? இதில் யார் பேராக விட்டு போயிருந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கம்மா. எல்லாரும் பேரும் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கம்மா, கமெண்ட் பண்ணுங்கம்மா, அதிகமாக லைக் பண்ணுங்கம்மா.